பேய் கதை. அந்த கடைசி விளக்கு. அந்த காலத்துல கரண்ட், மொபைல் எதுவுமே இல்லாத நேரம். ஒரு சின்ன கிராமம். கிராமத்துக்கு வெளியில ஒரு பழைய மண் ரோடு. அந்த ரோட்ல ஒரே ஒரு எண்ணெய் விளக்கு மற்றும் இரவுல எரியும். பாட்டிகள் சொல்வாங்க, நள்ளிரவுக்கு மேல அந்த விளக்கு தானா அணைந்தா அந்த ரோட்ல யாரோ நடக்கறாங்கன்னு அர்த்தம். ஒரு நாள் ராமசாமி, வயசு 22, நைட் வயல் வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்புறான். நள்ளிரவு, அமைதி, காற்று கூட அசையல. அந்த ரோட்ல நடக்கும்போது படக், விளக்கு அணைந்துருச்சு. அந்த நொடியில அவன் காதுல ஒரு பெண் குரல், விளக்கை ஏத்திடு. ராமசாமி பயந்துட்டான். பாட்டி சொன்னது ஞாபகம் வந்தது. இரவுல யாரு பேசினாலும் பதில் பேசாதே. அவன் நடக்க ஆரம்பிச்சான். அப்போ சல சல அவன் பின்னால யாரோ நடக்கிற சத்தம். திரும்பி பார்த்தான். வெள்ளை சேலை, முடி முகத்துல, கையில எண்ணெய் விளக்கு. அவளோட கால்கள் தரையில படவே இல்ல. அவ சிரிச்சுக்கிட்டே சொன்னா, நீ ஏன் பயப்படுற? இந்த ரோடு என் வழிதான். அடுத்த நிமிஷம் விளக்கு மீண்டும் எரிந்தது. ஆனா ராமசாமி காணாம போயிட்டான். அடுத்த நாள் காலை அந்த ரோட்ல அவனோட வேட்டி மட்டும் கிடைச்சது. இன்னைக்கு வரைக்கும் அந்த ரோட்ல நள்ளிரவு போனா விளக்கு தானா அணையுமாம். அப்போ ஒரு குரல் கேக்குமாம், விளக்கை ஏத்திடு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்து போடுற பேய் கதை உங்களை உடனே வந்து சேரும். நன்றி.